ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்கூலில் இருக்க பிடிஎஃப் கண்டென்ட்டை எப்படியே யூஸ் பண்ணி வீடியோவாக மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். டீச்சர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாக் போர்டை யூஸ் பண்ணி பசங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீடியோவாக இந்த புக்கில் இருக்க கண்டென்ட்டை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி காமிச்சா அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்க லெசன் 10th புக்கில் இருக்க 15வது லெசன் நரம்பு மண்டலம். இந்த லெசனில் இருக்க மொதல் 2 பேஜஸை தான் நம்ம வீடியோவாக இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த முழு பிடிஎஃப்பில் இருக்க இந்த 2 பேஜஸை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். குறிப்பிட்ட 2 பக்கங்களை மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக உங்கள் மொபைலில் இருக்க க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் ChatGPTயை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPTயில் அந்த சர்ச் பார் பக்கத்தில் இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆட் ஃபோட்டோஸ் அண்டு ஃபைல்ஸுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. 10th சயின்ஸ் புக்குடைய மொத்த பிடிஎஃப்பையும் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த 10th டெக்ஸ்ட் புக்குடைய ஃபைலை இதில் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே ஸ்ப்ளிட் பேஜ் நம்பர் 223 24 அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க என்டர் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மொத்த பிடிஎஃப்லேருந்து நமக்கு தேவையான அந்த 2 பக்கங்களை மட்டும் ChatGPTயே ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு தனி ஃபைலாக கொடுத்துருச்சு. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃபைல் 2 பக்கங்கள் மட்டும் நமக்கு தனி ஃபைலாக டவுன்லோட் ஆகி கிடச்சிருச்சு. பிடிஎஃப்லேயே கிடச்சிருச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நரம்பு மண்டலம் அப்படின்ற அந்த 215வது பக்கம் மற்றும் 216வது பக்கம், இந்த 2 பக்கங்களையும் இப்போ நம்ம எப்படி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். க்ரோம் ப்ரௌசரை திரும்ப ஓப்பன் பண்ணுங்கள். அதில் நோட்புக் LM அப்படிங்கிறத டைப் பண்ணி திரும்ப சர்ச் பண்ணுங்கள். சர்ச் ரிசல்ட்டில் ஃபஸ்ட் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு கீழே ட்ரை ஜெமினி நோட்புக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் நோட்புக் எல்லாமோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு 3 டேபோட ஓப்பன் ஆகும். இந்த இன்டர்ஃபேஸில் லெஃப்ட் சைடு இருக்கிற கிரியேட் நியூ நோட்புக் அப்படின்ற அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இதில் அப்லோட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ரீசெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபைலை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நாம் இந்த 2 பேஜஸை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தோம். அதை இப்போது அப்லோட் பண்ணிட்டோம். அப்லோட் பண்ண நம்ம ஃபைலு இப்போது சேட்டில் கன்வெர்ட் ஆகி கண்டென்ட்டாக க்ரியேட் ஆகும். இப்போது நாம் அப்லோட் பண்ண அந்த 2 பேஜஸும் நோட்புக் LM AI கன்வெர்ட் பண்ணி அதை வீடியோவுக்காக ரெடி பண்ணிருச்சு. இப்போது பக்கத்தில் இருக்க ஸ்டுடியோ அப்படின்ற அந்த டேபை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதில் நமக்கு தேவையானது வீடியோ ஓவர்வியூ அப்படின்ற அந்த டேபை கிளிக் பண்ணுங்கள். இப்போது சூஸ் லாங்குவேஜ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ எந்த லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போது நான் தமிழ் செலக்ட் பண்ணுறேன்.
இதில் எல்லா விதமான லாங்குவேஜஸும் அவைலபிளாக இருக்கும். நமக்கு தமிழில் இந்த வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதனால் நான் வந்து தமிழை இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். தமிழை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. வேறு எந்த ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே நோட்புக் எல்லாம் அதை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணிடும். ஃபைனலாக கீழே இருக்க சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வீடியோ ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். வித்தின் 5 மினிட்ஸில் உங்களுக்கு வீடியோ வந்து ரெடி ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் எக்ஸ்பிளைனர் வீடியோ ஓவர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளால் உங்கள் வீடியோ வந்து ஜென்ரேட் ஆயிரும். உங்கள் கண்டென்ட்டை பொறுத்து கூடவே ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் ஆகலாம். இப்போது நமக்கு வீடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நரம்பு மண்டல பயணம் அப்படின்ற தலைப்பில் உங்களுக்கு வீடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதை இப்போது நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். வணக்கம், வாங்க. இன்னைக்கு நம்ம உடம்புக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான பயணத்தை ஆரம்பிக்க போறோம். நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களை நாம எப்படி உணர்றோம், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த எக்ஸ்பிளைனர்ல அதை தான் பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது சூடான பாத்திரத்தை தொட்டதும் சட்டுன்னு கையை எடுத்திருப்பீங்க இல்லையா? இருட்டுல இருந்து வெளியே வந்ததும் திடீர்னு பிரகாசமான வெளிச்சம் பட்டதும் கண்ணு மூடி இருப்பீங்க. இது எப்படி இவ்ளோ வேகமா நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த சூடு இல்லனா அந்த வெளிச்சம், இதத்தான் நம்ம தூண்டல், அதாவது ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸ் இல்லைனா 5 to 7 மினிட்ஸ், பெரிய வீடியோன்னா 7 மினிட்ஸ் to 8 மினிட்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆயிரும். அந்த கண்டென்ட்டை மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாகவே ஜென்ரேட் ஆயிரும். இந்த வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகி முடித்ததுக்கப்புறம் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு வலது பக்கம் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே தெரிகிற 3வது ஆப்ஷன் டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோடை கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த வீடியோ உங்கள் கேலரியிலேயே சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோவை காப்பி பண்ணி பென்ட்ரைவில் காப்பி பண்ணி எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.